أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. துருஸுல் லுகத்தில் அரபியா இரண்டாம் பாகத்தின் 24ஆம் பாடத்தை இப்பொழுது காணப்போகிறோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அத்-தர்ஸுர் ராபி வல் 20. அல் அதது. அல் அதது அதத் என்று சொன்னால் எண்ணிக்கை, நம்பர். எவ்வாறு எண்ணுவது? ஒரு மொழியை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அதில் உள்ள எண் முறைகளை தெரிந்து கொள்ள வேண்டும். சில எண் வகைகள் இலகுவாக இருக்கும், சில எண் வகைகள் கஷ்டமாக இருக்கும். அரபி மொழியில எண் வகைகள் அதில் நிச்சயமாக சில சிக்கல்கள் இருக்கவே செய்கின்றன. இருந்தாலும் பயிற்சியை கொண்டு அதை நீங்கள் இலகுவாக பெற்றுக்கொள்ளலாம். இப்பொழுது 1 to 2 வரை எவ்வாறு சொல்லுவது என்று பார்க்க போகிறோம். 1 to 2 வரை. உதாரணத்திற்கு ஒரு மாணவன், ஒரு மாணவி, 2 மாணவர்கள், 2 மாணவிகள். இது எவ்வாறு சொல்வது? தாலிபுன் வாஹிதுன், தாலிபுன் வாஹிதுன், தாலிபுன் வாஹிதுன். தாலிப் என்பது மாணவன், வாஹிதுன் ஒரு மாணவன். தாலிபத்துன் வாஹிதத்துன் ஒரு மாணவி, தாலிபத்துன் வாஹிதத்துன். தாலிபுன் வாஹிதுன், தாலிபத்துன் வாஹிதத்துன். இது ஏறக்குறைய மனூத்நாத் போன்று அமைந்திருக்கிறது, அதாவது பெயர் பண்பு போன்று அமைந்திருக்கிறது. எனவேதான் பெண்பாலுக்கு பெண்பாலாக தாலிபத்துன் வாஹிதத்துன் என்று வருகிறது. ஆக ஒன்றை நீங்கள் கற்றுக்கொண்டு விட்டீர்கள். இப்பொழுது சொல்லுங்கள், ஒரு பேனா. கலமுன் வாஹிதுன் ஒரு வீடு, பைத்துன் வாஹிதுன் ஒரு வாட்ச், சாத்துன் வாஹிதத்துன் நீங்களே சொல்லிவிடலாம். ஆக ஆண்பால் ஆண்பாலாகவே இருக்கிறது. பெண்பால் வரும்பொழுது பண்பும் பெண்பாலாகி விடுகிறது. அடுத்ததாக இரண்டு மாணவர்கள் என்பதை எவ்வாறு சொல்வது? தாலிபானி இஸ்னானி, தாலிபத்தானி இஸ்னத்தானி. தாலிபானி இஸ்னானி 2 மாணவர்கள், தாலிபத்தானி இஸ்னத்தானி 2 மாணவிகள். இந்த இஸ்னத்தானியிலே உள்ள அலிஃபை நீங்கள் சேர்த்து படிக்கலாம். தாலிபானிஸ்னானி, தாலிபத்தானிஸ்னத்தானி என்று படிக்கலாம். ஆக இதுவும் பண்பும் பெயரும் போல் வருகிறது, மனூத்நாத் போன்று வருகிறது. ஆக இந்த 1, 2 சொல்வதிலே எந்த சிரமமும் உங்களுக்கு இல்லை. பிறகு இப்போ 3 to 10 வரை இதற்கு சில விதிமுறைகள் இருக்கின்றன. கவனியுங்கள். இதில் எண்ணக்கூடிய பொருள் கவுண்டட் ஆப்ஜெக்ட் யார் என்று பார்த்தால் துல்லாப். கவுண்டிங் முன்னால் வரக்கூடிய நம்பர் பார்ட். ஆக இதில் சலாசத்து என்பது எண்ணப்படக்கூடியவர் மாணவர்கள். ஆக இந்த 2 பார்ட்டையும் நன்கு பார்க்க வேண்டும். நாம் இப்பொழுது மாணவர்களை என்ன கற்றுக்கொள்கிறோம்? முதலில் மாணவர்களை எண்ண போகிறோம். 3 மாணவர்கள். தமிழிலே சிம்பிளாக கள் சேர்த்து விடுகிறோம். ஆனால் அரபி மொழியில நாம் சில இடங்களில் பன்மையும் சில இடங்களில் ஒருமையும் கூட வரும். பாருங்கள், 3 to 10 வரை நாம் எண்ணும் பொழுது அதை புளூரலாக பன்மையாக மாற்றிவிடுவோம். அதைத்தான் போட்டிருக்கிறது. மேஸ்குலைன், எம் என்றால் மேஸ்குலைன், எஃப் என்றால் ஃபெமினைன். எம் புளூரல். அடுத்ததாக மஜ்ரூர் என்று போடப்பட்டிருக்கிறது. பாருங்க, மஜ்ரூர் என்று சொன்னால் என்ன? அது ஜேர் கொண்டதாக வரும்.
அதில் நீங்கள் ஜேருக்குரிய இடமாக அதை நினைக்க வேண்டும். மஜ்ரூர் என்பது ஒரு பொசிஷனுடைய பெயர், பெரும்பாலும் அது கசராவினால் குறிப்பிடப்படுகிறது. சொல்லுங்கள், சலாசத்து துல்லாபின். அடுத்ததாக எண் பகுதியை கவனியுங்கள். சலாசத்து என்று பெண்பால் எண்ணாக வருகிறது. ஆக சலாசத்து துல்லாபின் என்று சொன்னால் 3 மாணவர்கள். இதைய சலாசத்துவுக்கு பதிலாக சப்போஸ் மாணவிகள் இருப்பார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். 3 மாணவிகளை எவ்வாறு சொல்வது? சலாசு தாலிபாத்தின். பாருங்கள், பெண்பாலுக்கு ஆண்பாலும் ஆண்பாலுக்கு பெண்பாலும் வருகிறது. என் பகுதியை கவனியுங்கள். துல்லாப் மாணவர்கள், அவர்களுக்கு சலாசத்து என்று ஆரம்பிக்க வேண்டும். அதுவே மாணவிகளுக்கு சலாசு என்று ஆரம்பிக்க வேண்டும். சலாசத்து துல்லாபின் சலாசு தாலிபாத்தின், சலாசத்து துல்லாபின் சலாசு தாலிபாத்தின். இங்கும் கூட புளூரலாக வருகிறது தாலிபாத் என்று. அடுத்ததாக மஜ்ரூர் கஸ்ரா வருகிறது. இதையும் கவனித்துக் கொள்ளுங்கள். இது 3க்கு மட்டும்தான் இந்த விதி என்று நினைத்துக் கொள்ளக்கூடாது. 3லிருந்து 10 வரை இதே விதிமுறைகள் தான் இருக்கும். அடுத்ததாக பாருங்கள், அர்பாத்து துல்லாபின் அர்பவு தாலிபாத்தின், அர்பாத்து துல்லாபின் அர்பவு தாலிபாத்தின், ஹம்சத்து துல்லாபின் ஹம்சு தாலிபாத்தின், சித்தத்து துல்லாபின் சித்து தாலிபாத்தின். 6 மாணவிகள். சபாத்து துல்லாபின் சபாத்து 7 மாணவர்கள். சபு தாலிபாத்தின் 7 மாணவிகள். சமானியத்து துல்லாபின் 8 மாணவர்கள். சமானி தாலிபாத்தின் 8 மாணவிகள். திஸ்ஸத்து துல்லாபின் 9 மாணவர்கள். திஸ்ஸத்து தாலிபாத்தின் திஸ்ஸு தாலிபாத்தின் 9 மாணவிகள். திஸ்ஸத்து துல்லாபின் திஸ்ஸு தாலிபாத்தின். அஷரத்து துல்லாபின் 10 மாணவர்கள். அஷ்ரு தாலிபாத்தின் 10 மாணவிகள். மீண்டும் முதலிலிருந்து பார்ப்போம். கவனியுங்கள். சலாசத்து துல்லாபின் சலாசு தாலிபாத்தின் 3, அர்பாத்து துல்லாபின் அர்பவு தாலிபாத்தின் 4, ஹம்சத்து துல்லாபின் ஹம்சு தாலிபாத்தின் 5, சித்தத்து துல்லாபின் சித்து தாலிபாத்தின் 6, சபாத்து துல்லாபின் சபு தாலிபாத்தின் 7, சமானியத்து துல்லாபின் சமானி தாலிபாத்தின் 8, திஸ்ஸத்து துல்லாபின் திஸ்ஸு தாலிபாத்தின் 9, அஷரத்து துல்லாபின் அஷ்ரு தாலிபாத்தின் 10. ஆக 3லிருந்து 10 வரை எண்ணக்கூடிய பொருள் பன்மையாக இருக்க வேண்டும். எண்ணக்கூடிய பொருள் ஆண்பாலாக இருந்தால் பெண்பால் நம்பரும், பெண்பாலாக எண்ணக்கூடிய பொருள் இருந்தால் ஆண்பால் நம்பரும் வரும். இதை மனதில் இருத்தி நாம் படிக்க ஆரம்பிக்க வேண்டும். والنعمة لك والملك لا شريك لك